அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கிரிதம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ரேண்டம் ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, ரிக்ரெஷன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலுக்கு அடிப்படையான பூட் ஸ்ட்ராப்பிங் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து அதுலேருந்து ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படி எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் ரேண்டம் ட்ரீஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இண்டிவிஜுவல் ட்ரீஸ் வந்து வீக் லேர்னர்ஸ். அந்த வீக் லேர்னர்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு என்செம்பிள் மாடலிங்கை பில்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அடபூஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்செம்பிள் லேர்னிங் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். அடபூஸ்ட்டும் அகைன் வந்து ஒரு ட்ரீ பேஸ் பண்ண மாடல் தான். இது அகைன் என்செம்பிள் லேர்னிங். இதுலேயே வந்து மல்டிபிள் ட்ரீஸ் நம்ம பில்ட் பண்ணி அதை என்செம்பிள் பண்ண போகிறோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் டெசிஷன் ட்ரீ மாதிரியே அடபூஸ்ட்டும் வந்து கிளாசிஃபிகேஷனும் பண்ணும், ரிக்ரெஷனும் பண்ணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அடபூஸ்ட்டுங்கிறது உங்களோட ரேண்டம் ஃபாரஸ்ட்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. ஓகே. ஸோ அடபூஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடாப்டிவ் பூஸ்டிங் அப்படின்னு பேர். அடாப்டிவ் பூஸ்டிங்கிறது பேர். இதில் எதை நம்ம அடாப்டிவாக நம்ம பண்ண போகிறோம், எதை நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்க்ளைமர். So the slides of the video are actually taken from another YouTube channel, StatQuest with Joe Stammer. Thanks to him. So classification and regression tree அப்புறம் வந்து random forest இது எல்லாத்துக்குமே அவரோட ஸ்லைடை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ அடபூஸ்ட்டுக்கும் அவரோட ஸ்லைடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ gradient பூஸ்ட்டுக்கும் அவரோட வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் ஷேரிங் த நாலேஜ். ஓகே. ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கும் அடபூஸ்ட்டுக்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸை இப்போ பார்க்கலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பூட்ஸ்ட்ராப் டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிட்டு அது ஒன்லி நம்ம வந்து ஒரு ட்ரீ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து பெருசாக இருக்கும், சில இது வந்து சின்னதாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைக் சாம்பிள்ஸ் இந்த பூட்ஸ்ட்ராப் டேட்டா செட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து அந்த மொத்த ஃபீச்சர்ஸில் எத்தனை ஃபீச்சர் நம்ம எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து உங்கள் ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் மாறும், ட்ரீயோட டெப்த்தும் மாறும். சில ட்ரீ வந்து சின்னதாக இருக்கும், சில ட்ரீ வந்து பெருசாக இருக்கும். சில ட்ரீக்கு வந்து 4 டெப்த் இருக்கலாம், சில ட்ரீக்கு வந்து வெறும் 2 டெப்த் அல்லது 3 டெப்த் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்மளோட அந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேக்ஸிமம் டெப்த் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மிண்டாக நம்ம சொல்ல மாட்டோம். பட் கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களோட அடாபூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் அதுவும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் தான். ஓகே. பட் இதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரீயோட அந்த மேக்ஸிமம் டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று தான், ஒரு டெப்த்து தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா ட்ரீங்கிறது ஜஸ்ட் ஒன் நோடு தான் வித் 2 லீவ்ஸ். இது வந்து ட்ரீ 1, இது வந்து ட்ரீ 2, இது வந்து ட்ரீ 3, இது வந்து ட்ரீ 4. ஸோ ட்ரீயோட சைஸுங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு நோடு மட்டும்தான், ஒரே ஒரு டெப்த் மட்டும்தான். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டம்ப்னு பேர். சரிங்களா? ஸோ சிமிலாரிட்டி என்னென்னா இங்கேயும் மல்டிபிள் ரேண்டம் ட்ரீஸாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். பட் ட்ரீயோட டெப்த் வந்து 1, சிங்கிள் நோடு 2 லீவ்ஸ். இதுதான் வந்து அடாபூஸ்ட்டில் நடக்குது. ஸோ ட்ரீ வித் ஒன்லி 1 நோடு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டம்ப்பு. சரிங்களா? ஸோ ஸ்டம்ப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட மரத்தோட அடிமர துண்டு. ஒரு மரம் வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதுதான் வந்து உங்களோட ஸ்டம்ப்பு. ஸோ ஜென்ரலாக மரம்னா இப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கிளை. ஓகே. இதுதான் வந்து ஸ்டம்ப்பு. ஸோ ஜென்ரலாக உங்கள் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நல்லா முழுசாக வளர்ந்த நிறைய மரங்கள் இருக்கும், டெசிஷன் ட்ரீஸ் இருக்கும். ஓகே. பட் உங்களோட அடாபூஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா வெறும் ஸ்டம்ப்பு மட்டும் தான் இருக்கும், மரத்தோட அடித்துண்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ எசென்ஷியலாக அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் கிடையாது, அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். நீங்கள் நல்லா யோசிக்கலாம், ஏன்னா ஒரு டெசிஷன் ட்ரீ, பெரிய டெசிஷன் ட்ரீ போட்டாலே அக்யூரசி வந்து 85-70 தான் வருங்கிற. இப்போ வெறும் ஸ்டம்ப்பு மட்டும் இருந்தால் அக்யூரசி பப்பரப்பான் இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்கள் நினப்பு கரெக்டு தான். ஆனால் உங்களோட அடாபூஸ்ட்டோட சக்ஸஸுக்கு காரணமே இந்த மாதிரி ஸ்டம்ப்பு தான். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் சைஸ்டு டெசிஷன் ட்ரீங்கிறது என்ன அப்படின்னா
அது எல்லா வேரியபிள்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு டெசிஷன் ட்ரீயை வந்து பில்ட் பண்ணோம். சரிங்களா? பட் ஸ்டம்ப்புங்கிறது அதில் இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிள் அல்லது ஒரு ஃபீச்சர் மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு டெசிஷன் மட்டும் எடுக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டம்ப்பு. இதுதான் உங்களோட அடாபூஸ்டோட ஃபண்டமெண்டல் ட்ரீ. சரிங்களா? இதுவும் ட்ரீ தான். ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டம்பெல்லாம் வந்து வீக் லேர்னர்ஸ். இந்த மாதிரி ஒரு 100-150 ஸ்டம்பை ஒன்றா சேர்த்திங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு ஸ்ட்ராங் லேர்னர் ஆகும். அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ஓட்டிங் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது. பட் அதை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுதான் அடாப்டிவ் பூஸ்டிங். அதை வந்து நம்ம அடாப்டிவாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டம்ப்பாக நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலுக்கும் அடாபூஸ்ட் மாடலுக்கும் உள்ள செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் எல்லா ட்ரீயையும் நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். எல்லா ட்ரீயோட ஓட்டிங்கும் வந்து நமக்கு ஈக்குவல். அதில் வந்து வெயிட்டேஜ் எதுவுமே கிடையாது. இது வந்து பெரிய ஆள், இது வந்து சின்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது. பட்டு இந்த அடாபூஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில ஸ்டம்ப்ஸு அல்லது சில ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனல் கிளாசிஃபிகேஷனில் அதோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து சே அப்படின்வாங்க, சொல்கிறது. இவர் சொல்கிறத வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து விஷுவலாகவே இங்கே வந்து டினோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ட்ரீலாம் அல்லது இந்த ஸ்டம்ப்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய ஃபைனல் ப்ரிடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரிடிக்ஷன் சாதாரண மேக்ஸிமம் ஓட்டிங்கோ அல்லது ஜஸ்ட் ஆவரேஜிங்கோ கிடையாது. இது வந்து வெயிட்டட் ஓட்டிங் ப்ளஸ் வெயிட்டட் ஆவரேஜ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில பர்டிகுலர் ஸ்டம்ப்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சிலதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரையாரிட்டி வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை வச்சே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக கொடுக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம், வெயிட்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கும் அடாபூஸ்ட்டுக்கான ரெண்டாவது டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா ஸ்டம்புமே ஈக்குவல் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபைனலாக உங்களுடைய ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலுக்கும் அடாபூஸ்ட் மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மூணாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த டெசிஷன் ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பில்ட் பண்ணும்போது எப்படி பில்ட் பண்ணியிருப்போம்னா, இண்டிபெண்ட்டாக பில்ட் பண்ணியிருப்போம். இண்டிபெண்ட்டாக பில்ட் பண்ணுறதுனா என்ன, ஒரே டேட்டா செட் எடுத்துகிட்டு அதில் வந்து பூட் ஸ்ட்ராப் சாம்பிள்ஸ் டேட்டா செட் வந்து தனித்தனியாக கட்டுறோம். இந்த பர்டிகுலர் இதில் ட்ரீ 1 ட்ரெயின் ஆகும், இந்த பர்டிகுலர் இதில் ட்ரீ 2 ட்ரெயின் ஆகும், இதுக்கு T3 ட்ரெயின் ஆகும். சரிங்களா? ஸோ சைமில்டேனியஸாக இந்த வந்து நீங்கள் ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 100 ட்ரீ கூட நீங்கள் வந்து சைமில்டேனியஸாக நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு மாடலோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இன்னொரு மாடலோட பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லாமே இண்டிபெண்டன்ட் ட்ரீஸ். சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது, எந்த விதத்துலையுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம இண்டிபெண்ட்டாக தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் டெசிஷன் ட்ரீஸை. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதை வந்து எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து பில்ட் பண்ணோம். ஆனால் வந்து அடாபூஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடாப்டிவாக நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டம்ப் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அல்லது ஒரு ட்ரீ நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் வந்து ஃபஸ்ட்டு 3 சாம்பிளை வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிடுச்சு, அடுத்து இருக்க 2 சாம்பிளை வந்து அது தப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப்பு ட்ரீ 1 வந்து எதில் தான் ஃபெயிலியர் ஆனிச்சோ எதெல்லாம் கரெக்டாக பண்ணிச்சோ அந்த நாலேஜை அடுத்த ஸ்டம்புக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து இந்த ட்ரீ 1 வந்து இந்த மாதிரி சாம்பிள்லாம் ஃபெயில் ஆனிச்சு, அதனால் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரெயின் பண்ணுங்கிற மாதிரி இந்த அடுத்து வர இந்த T2க்கு நம்ம வந்து ட்ரீ 2க்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் ஸ்டம்ப்பு எப்படி உருவாகுதுங்கிறதே ஃபஸ்ட்டு ஸ்டம்போட எரரை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஆக போகுது அப்படின்னா, மொதல் ஸ்டம்ப் வந்து இந்த பர்டிகுலர் 2 சாம்பிளில் ஒழுங்காக ஒர்க் ஆகலைங்கிறதுனால அடுத்து இந்த ஸ்டம்ப் என்ன பண்ணுன்னா, இந்த 2 சாம்பிளை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கான இந்த 2 சாம்பிளை கரெக்டாக
கிளாஸிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கோ இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் T2 வந்து ட்ரை பண்ணோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள்குள்ளே இருக்கே நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ S1 S2 S3 இதெல்லாம் வந்து நீ வந்து பெருசாக கண்டுக்காத. அப்புறம் S4 S5 இதுதான் வந்து போன ஸ்டம்ப் வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணிடுச்சு, இதுக்கு கொஞ்சம் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து இதை நீ கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து அடாப்டிவாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பூஸ்ட் பண்ண போகிறோம் மாடலை வந்து. அடாப்டிவாக ஒரு மாடலோட எரரை இன்னொரு மாடல் சரி பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரீயோட எரரை இன்னொரு ட்ரீ வந்து சரி பண்ணுற மாதிரி நம்ம வந்து சீக்வன்ஷியலாக நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ட்ரீ 1 ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீ 2 ட்ரெயின் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் T3 ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டுகிட்டே போனோம்னா கடைசியில் ட்ரீ 100 வரைக்கும் நம்ம வரும்போது எல்லா சாம்பிள்ஸையும் ஒழுங்காக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி முடிச்சிருப்போம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல் மெக்கானிசம். ஏன்னா இப்போ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு 100 ஆளுங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்காமல் 100 பேரும் இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? பட் இந்த அடாபூஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் போயிட்டு ஒரு ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரவர்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ ரெண்டாவது வரவர் வந்து அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வந்து ரெண்டாவதாக இருக்கவர் என்னென்ன எரர் பண்ணார் அப்படிங்கிறத மூணாவதாக இருக்கவருக்கு சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே வந்து வழியாக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கடைசியில் 100th ட்ரீயோ அல்லது 1000th ட்ரீ வரைக்குமோ உங்களோட இந்த நாலேஜ் வந்து பாஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக பண்ணுறதுனால இந்த மாடல் வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஸ்டிங் மெக்கானிசம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு 100 ஆளுங்க ஒரே ஜென்ரேஷனை சேர்ந்த ஆளுங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த அடாப்டிவ் பூஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அவங்கள்ட்டேருந்து ரெண்டாவது ஜென்ரேஷன், அவங்கள்ட்டேருந்து மூணாவது ஜென்ரேஷன், அப்படியே பார்த்தீங்கன்னா 100வது பரம்பரை 100வது ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஒரே ஜென்ரேஷனை சேர்ந்த 100 ஆளுங்களோட நாலேஜ் வந்து எப்படி இருக்குமோ அதை விட வந்து 100 ஜென்ரேஷனில் இருக்கிற 100 ஆளுங்க வந்து அதிகமாக நாலேஜ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த என்னது அப்படிங்கிறது அந்த ஹோல் ஹிஸ்ட்ரியே நமக்கு தெரியும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியன் அல்லது சைனீஸ் மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கலாம். ஸோ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புது கண்ட்ரி, அதெல்லாம் வந்து உருவாகியே ஒரு 600-700 வருஷம் தான் ஆகுது. அதனால் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 400-200 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்போதைக்கு அவங்களோட கல்ச்சர். பட் நம்மளோட இந்தியா சைனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000-3000 வருஷ கல்ச்சர் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பையனாக மாறுது. அந்த பையன் வந்து மேபி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் இதெல்லாம் போட்டிருக்கலாம், ஆனால் அவனோட நம்பிக்கைகள் அவனோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2000-3000 வருஷம் அந்த ட்ரெடிஷன், அதில் இருக்கிற கல்ச்சர், அப்புறம் அதில் இருக்க மாரல் எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த குழந்தை வந்து வரப்போகுது புதுசாக. சரிங்களா? ஸோ ட்ரெஸ்ஸு மாடர்னாக இருந்தாலும் தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஆர்த்தடாக்ஸாக இருக்கும் சில பேருக்கு, அதுதான் அதோட ரீசன். ஸோ இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாபூஸ்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த வழியாக நீங்கள் வந்து இந்த நாலேஜை நீங்கள் கடத்துறதுனால தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான மூணாவது ஐடியாலஜி. இந்த அடாபூஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மெயினான காரணமே இதுதான். சரிங்களா? ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கும் அடாபூஸ்ட்டுக்கும் நடுவில் 3 டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்த்தோம். அந்த 3ஐயும் ஒன்றா சம்மரி பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய வீக் லேர்னர்ஸ் அல்லது ஸ்டம்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். முழு ட்ரீயை ட்ரெயின் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு நோடு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதோட நம்ம நிறுத்திக்க போகிறோம். டெப்த் வந்து 1. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ஸ். இதில் இருக்க ஒவ்வொரு மாடலோட ட்ரீ மாடலோட பர்ஃபார்மன்ஸ் அல்லது அக்யூரசி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபைனலாக நீங்கள் கம்பைன் பண்ணும்போது அதிகமாகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னா எல்லா ட்ரீயும் ஈக்குவல் கிடையாது. ஒரு சில ட்ரீக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில ட்ரீ வந்து ஃபைனல் டெசிஷனில் அதிக வெயிட்டேஜோடு இருக்கும், சில ட்ரீ வந்து கம்மி வெயிட்டேஜோடு இருக்கும். அந்த வெயிட்டேஜ் வந்து எதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து அக்யூரஸியோ அல்லது எரர் வச்சோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், எதுக்கு அக்யூரஸி அதிகம் எதுக்கு வந்து எரர் கம்மி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்புறம் மூணாவதாக உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு ட்ரீ அல்லது ஒரு ஸ்டம்போட எரரை வந்து அடுத்த ஸ்டம்புக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். சொல்லிவிட்டு அடாப்டிவாக வந்து எல்லா சாம்பிளுக்கும் உங்கள் மாடல் வரப்போகிற ஃப்யூச்சரில் வரப்போகிற ஸ்டம்ப்ஸ் ட்ரீஸ் வந்து ஒழுங்காக ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்ம வந்து ப்ராபகேட் பண்ண போகிறோம்.
அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் ஃபண்டமெண்டலாக ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கும் அடாபூஸ்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், மேத்தமெட்டிக்கலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அடாபூஸ்ட்டுக்கு நம்ம வந்து அகைன் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு டேட்டா செட் தான் எடுத்துக்க போகிறோம். ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிற கிளாசிஃபிகேஷனுக்கான டேட்டா செட். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு செஸ்ட் பெயின், அப்புறம் பிளாக்டு ஆர்டரிஸ், அப்புறம் வந்து பேஷண்ட் வெயிட், இந்த மாதிரி 3 ஃபீச்சர் மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ட்ரீ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா செட், பூட்ஸ்ட்ராப்டு டேட்டா செட் எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா காலம்லேருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ரேண்டமாக ஒரு சப்செட் எடுத்திருந்தோம். 10 காலம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வந்து ஒரு 5 காலமை சூஸ் பண்ணி ரேண்டமாக அதிலிருந்து ஒன்றை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரூட் நோடு என்னங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். பட்டு அடாபூஸில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபீச்சர்ஸை வந்து நம்ம வந்து ரேண்டமாக அல்லது ரேண்டம் சப்செட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணது போகிறது இல்லை. சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா ஃபீச்சரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். x1, x2, x3 இந்த 3 ஃபீச்சரையுமே கன்சிடர் பண்ணிட்டு அதில் வந்து எது வந்து பெஸ்ட்டான ஃபீச்சரையோ அதை எடுத்து நம்ம வந்து ரூட் நோடாக போட்டு எஸ் வந்தால் இங்கே, நோ வந்தால் இங்கேங்கிற மாதிரி ஒரு ஸ்டம்பை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3 அப் டு சாம்பிள் n. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பிள் வெயிட்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ரியல் நம்பர் அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். அந்த வெயிட் வந்து எதை சொல்ல போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து இம்பார்ட்டண்ட், கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு இந்த சாம்பிளுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத அது வந்து சொல்ல போகுது. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டம்ப் நம்ம கிரியேட் பண்ணும்போதும், ஒவ்வொரு ட்ரீ அல்லது ஒவ்வொரு ஸ்டம்ப் நம்ம வந்து கிரியேட் பண்ண போதும் எந்தெந்த சாம்பிளுக்கெல்லாம் அதிக ப்ரையாரிட்டி இருக்கோ அதை வந்து இன்னும் கவனமாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சாம்பிள் வெயிட்டுங்கிறத ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அடாபூஸ்டில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டம்ப் நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த சாம்பிள் வெயிட் என்ன கொடுக்குறது, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். ஓகே, எப்படி கொடுக்குறது? டோட்டலாக இருக்கிறது 8 சாம்பிள். அதனால் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு சாம்பிளுக்கும் வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடலாம். ஸோ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 1/8. அப்போ 1/8ஓட வேல்யூ என்னென்னா 0.125. ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து 0.125, 0.125, அப்படியே வந்து 8 சாம்பிளுக்கும் 0.125. சரிங்களா? இதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இந்த வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 1 வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த வெயிட்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, டோட்டல் 1ங்கிற வெயிட்டேஜை நம்ம வந்து பிரித்து n நம்பர் ஆஃப் சாம்பிளுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம வந்து 1/n நம்ம வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்க போகிறோம். பட் ஒரே ஒரு ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெயிட்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து தப்பாக கிளாஸிஃபை ஆணுச்சோ அந்த சாம்பிளுக்குலாம் அந்த வெயிட்டேஜ் வந்து அதிகமாக போகுது, எதெல்லாம் கரெக்டாக கிளாஸிஃபை ஆணுச்சோ அந்த சாம்பிளுக்குலாம் அந்த வெயிட்டேஜ் வந்து கம்மியாக போகுது. அது எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஃபீச்சரையும் எடுத்துக்க போகிறோம். எல்லா ஃபீச்சரையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எந்த ஃபீச்சருக்கு கினி இம்ப்யூரிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ட்ரீயில் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீச்சரையும் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். அதோட கினி இம்ப்யூரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எதுக்கு வந்து கம்மியாக இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெம்ப்பாக நம்ம இங்கே வந்து பில்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இனிஷியலாக இது நம்ம பில்ட் பண்ணும்போது இந்த சாம்பிள் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பிள் வெயிட் வந்து 1/8 இருக்குது. அதனால் இதை பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் இதுக்கப்புறம் இந்த சாம்பிள் வெயிட் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். டேட்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நம்ம வந்து கினி இண்டெக்ஸ் வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிக்கும் போது உங்களோட செஸ்ட் பெயின் அப்படிங்கிறதுக்கு 0.47,
பிளாக்ட் ஆர்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5, வெயிட் வந்து 176க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கினி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 0.2 வந்திருக்கு. இது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த 0.2ங்கிற இந்த கினி இண்டெக்ஸ் தான் வந்து மினிமம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வச்சு நம்ம ஒரு ஸ்டம்ப் நம்ம பில்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது, மீதி எல்லாத்துலேயும் வந்து இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டம்ப் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடபூஸ்ட் அல்கிரிதமோட ஃபஸ்ட்டு ஸ்டம்ப் அல்லது டெசிஷன் ட்ரீ வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷன் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டம்பையே நம்ம வந்து நட போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம கட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் வந்து ஃபைனலாக நம்ம கிளாசிஃபிகேஷன் சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா? ஃபைனலாக வந்து என்சம்பிள் பண்ணி மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ண பார்த்தீங்களா? அதில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டம்போட ப்ரையாரிட்டி வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணோம். சரிங்களா? இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இவங்களோட சொல் எந்த அளவுக்கு மதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எரர் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 8 சாம்பிள் இருந்ததில் நம்ம வந்து ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லுது இந்த ரூல் அப்படின்னா, வெயிட் வந்து கிரேட்டர் தென் 176 இருந்துச்சுனாலே ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுது. பட் ஆக்சுவல் டேட்டாவில் வந்து 176க்கு கீழே இருந்தாலுமே ஹார்ட் டிசீஸ் இருக்குது. சரிங்களா? அதனால 8 சாம்பிளில் இந்த ஒரு சாம்பிள் மட்டும் எரருங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டம்போட எரருங்கிறது 1/8. ஸோ இது வந்து 0.125. சரிங்களா? இப்போ இந்த மாடலோட அக்யூரசி என்ன அப்படின்னா 7/8, 0.875. சரிங்களா? 87.5% ஆஃப் அக்யூரசி இருக்குது இந்த மாடலுக்கு ட்ரைனிங்கில். ஸோ இந்த எரரை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டம்போட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபைனல் கிளாசிஃபிகேஷனில் இந்த ஸ்டம்போட சே என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் சேங்கிறது 1/2 × log of 1 - total error divided by total error. இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 0.125 அல்லது 1/8, அதுதான் வந்து இங்கே டோட்டல் எரர்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சேங்கிறது ஃபைனல் கிளாசிஃபிகேஷனில் உங்களோட வெயிட்டேஜ். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த லாக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எரர். ஓகே, ஒய் ஆக்சிஸ் வந்து என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சே. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸை பொறுத்து ஒய் எப்படி மாறுது அப்படிங்கிறத எப்படி நம்ம இது மாதிரி எப்படி பிளாட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். வெரி சிம்பிள். நீங்கள் வந்து கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, கூகுளில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பிளாட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், x/2ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கான பிளாட்டிங் வந்து உங்களுக்கு கூகுளே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து டோட்டல் எரருக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா எழுதணும். ஸோ எப்படி எழுதணும்னா பிளாட் 1/2 ஸ்டார் லாக் ஆஃப். சரிங்களா? இந்த லாகுக்குள்ளே இருக்க இந்த மொத்த டேர்மும் வரணும். எப்படி வரணும்னா 1 - xங்கிறது ஒரு டேர்மு டிவைடட் பை எக்ஸுங்கிறது ஒரு டேர்மு, இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்து இந்த பிளாட் ஆஃப் இது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களோட கர்சரை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ், ஒய் வேல்யூவில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து கூகுளில் இந்த மாதிரி பிளாட் கொடுத்து நீங்கள் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டல் எரர் ஏற என்ன ஆகுதுன்னா அமௌண்ட் ஆஃப் சே வந்து உங்களுக்கு கிராஜுவலாக இறங்குது. ஸோ எரர் ஏற உங்களோட மாடலோட இம்பார்ட்டன்ஸ் அல்லது அதோட வெயிட்டேஜ் வந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ சப்போஸ் ஒரு மாடல் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மாடல், எரர் வந்து 0, அக்யூரசி 100, எரர் 0, ஓகே, நல்ல மாடல் அப்படின்னா உங்களோட சே வந்து பார்த்தீங்கன்னா நியர் 3 கிட்ட இருக்குது.
ஸோ இது வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கும்போது இதோட ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா இந்த மாடல் வந்து உண்மையிலேயே எரர் எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? சப்போஸ் ஒரு மாடல் வந்து எரர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துடுது, 8 சாம்பிளில் 8மே மிஸ்டேக்கு, 8/8 = 1 வந்துடுது. அப்போ வந்து அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஸ்டம்ப் வந்து ஒரு மட்டமான ஸ்டம்ப்பு. இதுக்கான சேவ் வந்து பார்த்தீங்கன்னா -3 இருக்கும். ஸோ உங்களோட வெயிட்டேஜ், இந்த வெயிட்டேஜுங்கிறது -3 to 3க்குள்ளே ரேஞ்சில் இருக்குது. 3க்கு மேலே கூட போகலாம், அல்லது மேபி -3க்கு கீழே கூட போகலாம். பட் வந்து இந்த ரேஞ்சு தான் மெயினாக உங்களுக்கு பார்க்கணும். இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டம்ப் கிடையாது, அதிகமாக இருந்துச்சுன்னா முக்கியமான ஸ்டம்ப்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனல் கிளாசிஃபிகேஷன் அல்லது வெயிட்டட் ஓட்டிங் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் சேவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பில் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டம்ப்புக்கான அமௌண்ட் ஆஃப் சேவ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டம்போட எரர் வந்து 1. ஸோ ஹாஃப் 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 7. இந்த லாக் ஆஃப் 7ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, ஃபார்முலா என்ன, லாக் ஆஃப் 1 மைனஸ் எரர்ங்கிறது 1/8, 8 சாம்பிளில் ஒரு சாம்பிள் எரர் டிவைடட் பை 1/8. இந்த 1 மைனஸ் 1/8 இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 மைனஸ் 1 டிவைடட் பை 8 7/8. 7/8 இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 1/8 இருக்குது. இந்த 8 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த லாக் ஆஃப் 7. லாக் ஆஃப் 7ங்கிறது நேச்சுரல் லாகிருதம். ஓகே, நேச்சுரல் லாகில் வித் பேஸ் இ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.9 கிடைக்கும். சரிங்களா? 1.9 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.97 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் சே. இதில் வந்து ஸ்ட்ரேஞ்ச்லி நான் இனிஷியலாக இதை நான் கண்டுபிடிக்கும் போது இந்த பேஸ் வந்து நேச்சுரல் லாகிருதம் ஈன்னு வச்சுக்காமல் லாக் பேஸ் 2க்கும் கண்டுபிடிச்சி பார்த்தேன், லாக் பேஸ் 10க்கும் கண்டுபிடிச்சி பார்த்தேன். ரெண்டுலேயுமே வந்து இந்த 0.97ங்கிறது கரெக்டாக வரல. ஓகே, வீடியோலாம் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு தடவை நேச்சுரல் லாகிருதம் செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சி. சரிங்களா? ஸோ இருந்தாலும் இந்த லாக் ஆஃப் இந்த வேல்யூ வந்து நமக்கு அமௌண்ட் ஆஃப் சேயை டைரெக்டாக கொடுத்துரும். அது பேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த நேச்சுரல் லாகிருதமே வச்சுருக்காங்க. ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எரர் அதிகமாக இருக்கிற மாடலுக்கு அமௌண்ட் ஆஃப் சேயை கம்மிப்படுத்தணும், எரர் கம்மியாக இருக்கிற நல்ல மாடலுக்கு அமௌண்ட் ஆஃப் சேயை வந்து அதிகப்படுத்தணும். அதுதான் அதோட ஒரு பர்பஸ். மற்றபடி இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 3 to -3, இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 0.97 உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் சேவ் வந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய எரர் வந்து 1/8, 1/8ங்கிறது 0.125. ஸோ 0.125ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இது இந்த பர்டிகுலர் லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் உங்களுடைய 0.97. சப்போஸ் ஏதோ ஒரு மாடல் வந்து ஒரு ஸ்டம்ப் வந்து மட்டமான ஸ்டம்ப் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சேவ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் பாதிக்கு பாதி எரர் இருக்குது, 4/8, 8 சாம்பிளில் 4 சாம்பிள் வந்து எரராக இருக்குது. ஸோ உங்களுடைய எரர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அல்லது அக்யூரஸியே 0.5 தான். இப்போ இங்கே வந்து நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் சேயை வந்து 0. அது சொல்கிறத வந்து பெருசாக மதிச்சிக்க மாட்டாங்க. ஓகே, சப்போஸ் இது வந்து ரொம்ப ஒஸ்டான மாடல் 7/8 அல்லது 8/8 எரருங்கிறதே வந்து 8/8, 8 சாம்பிளும் எரர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் எரர் வந்து 8/8ங்கிறது 1, உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் சேவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிடும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப்புக்கான ஃபைனல் வெயிட்டேஜ் ஆர் ப்ரையாரிட்டிங்கிறது நெகட்டிவில் இருக்குது. அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம அடா பூஸ்டோட 2 அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா ட்ரீக்கு பதிலாக ஸ்டம்ப்பு, அதை வந்து பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீயும் ஈக்குவல் கிடையாது, ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒரு வெயிட்டேஜ் அல்லது ப்ரையாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வெயிட்டேஜ் அல்லது ப்ரையாரிட்டியை வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் சே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 1 மைனஸ் டோட்டல் எரர் டிவைடட் பை டோட்டல் எரர், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த அடாபூஸில் நம்ம மென்ஷன் பண்ண இந்த மூணாவது அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு ட்ரீயோட எரர் எடுத்து அதுக்கு அடுத்து வர ட்ரீக்கு வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ சில சாம்பிள்ஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சில சாம்பிள்ஸை கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சீக்வென்ஷியலாக ட்ரெயின் பண்ணுறது, அதை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த சாம்பிளுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னா இந்த சாம்பிளுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கு. அதோட வெயிட்டேஜ் வந்து 0.125 1/8. இதை நம்ம என்ன பண்ணணும்னா 0.125லேருந்து நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மீதி இருக்கிற மற்ற சாம்பிள்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது ஏற்கனவே கரெக்டாக கிளாஸிஃபை ஆனதுனால அதோட வெயிட்டேஜ் வந்து நம்ம வந்து குறைக்க போகிறோம். 0.125லேருந்து நம்ம வந்து அதை கம்மி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தப்பாக கிளாஸிஃபை பண்ண சாம்பிளுக்கு 0.125லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும், சரியாக கிளாஸிஃபை பண்ண சாம்பிள்ஸுக்கு 0.125லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறதையும் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் வந்து எந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஸ்டம்ப் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இந்த இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டம்போட அமௌண்ட் ஆஃப் சே அதுதான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? மிஸ்கிளாசிஃபை பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் சாம்பிளோட வெயிட்டேஜை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1/8 0.125 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கோம். 0.125ங்கிறது உங்களோட சாம்பிள் வெயிட், பழைய சாம்பிள் வெயிட்டு. நீங்கள் புதுசு கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படின்னா மல்டிப்ளைட் பை எக்ஸ்போனன்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சே, அதாவது இ பவர் அமௌண்ட் ஆஃப் சே அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் வெயிட் வந்து இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இ பவர் அமௌண்ட் ஆஃப் சே நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் சே வந்து சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கிற பட்சத்தில் இந்த இ பவர் அமௌண்ட் ஆஃப் சே, ஓகே, ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அதுதான் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து 1 அல்லது 1 விட பெரிய நம்பரால் நீங்கள் இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா, புது நம்பர் வந்து இதை விட பெருசாக தான் இருக்கும், எந்த நம்பராக இருந்தாலுமே. இப்போ 0.1 இருக்குது, அது கூட நீங்கள் வந்து 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்கும். 1.1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.11 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு நம்பரையுமே ஒரு 1 அல்லது கிரேட்டர் தென் 1ஆல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. இது வந்து அமௌண்ட் ஆஃப் சே வந்து பாசிட்டிவாக இருக்க பட்சத்தில், அதாவது அந்த ஸ்டம்ப் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டம்ப்பு, அதோட எரர் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்க போகிற இந்த ஃபேக்டரும் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய நியூ வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்போனன்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சே வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸ்போனன்ட் கிராஃபு. அமௌண்ட் ஆஃப் சே வந்து நம்ம எக்ஸில் வச்சுட்டு எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனை வந்து ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்க பட்சத்தில், மோர் தென் 0 இருக்க பட்சத்தில் உங்களுடைய இ பவர் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்வேஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஏன்னா இ பவர் 0ங்கிறது 1, அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இ பவர் எக்ஸ் வந்து 1 விட பெரிய நம்பராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து நெகட்டிவாக இருக்க பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய இ பவர் எக்ஸ் இருக்குது வந்து அது வந்து லெஸ் தென் 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணுற இந்த ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல ஸ்டம்ப்பு, அதோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு கிரேட்டர் தென் 1ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த சாம்பிள் வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ சப்போஸ் அதே ஸ்டம்ப் வந்து கொஞ்சம் மட்டமான ஒரு ஸ்டம்ப்பு, அதோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜை மாற்றுறதுல வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த இ பவர் அமௌண்ட் ஆஃப் சே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப்புக்கு இ பவர் சம் நெகட்டிவ் நம்பர், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ இந்த சாம்பிள் வெயிட்டை வந்து நீங்கள் லெஸ் தென் 1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா புதுசாக வர சாம்பிள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிரும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஒரு நல்லா பிஹேவ் பண்ணுற மாடல் ஒரு மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா அந்த மிஸ்டேக்குக்கான வெயிட்டேஜ் வந்து நெக்ஸ்ட் பர்டிகுலர் ட்ரைனிங்கில் அதிகப்படுத்தணும். அதுதான் இதோட ஹோல் அப்ஜெக்டிவ். அதனால தான் அமௌண்ட் ஆஃப் சே வச்சு நம்ம வந்து அந்த ப்ரையாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு சாம்பிளுக்கும். ஸோ ஒரு மாடல் வந்து நல்லா ஒர்க் பண்ணாத ஒரு ஸ்டம்ப்பை வச்சுக்கிட்டு அந்த நல்லா ஒர்க் பண்ணாத ஸ்டம்ப் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு வெயிட்டேஜ் வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து
இந்த அமௌண்ட் ஆஃப் சே வந்து பண்ணுது. சரிங்களா? ஸோ எப்படின்னா ஒரு நல்ல மாடல், ஒரு நல்ல ஸ்டம்ப்பு, இதோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து மேபி 3 இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டம்ப்பு, அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. அந்த நல்ல ஸ்டம்ப்பு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுது, ஏதோ ஒரு சாம்பிளுக்கு மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டம்ப்பால் கவனிக்கப்படணும். சரிங்களா? ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ மட்டமான ஒரு ஸ்டம்ப்பு, அதோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து மேபி நெகட்டிவில் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மொத்தமாகவே இந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் வந்து எல்லா சாம்பிளையுமே ஃபோக்கஸ் பண்ணும். இது என்ன பர்டிகுலராக இந்த ஃபெயிலான சாம்பிளை மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சாம்பிள் ஃபெயில் ஆனதுனால தான் இதுக்கு வந்து இந்த நெகட்டிவ் சேயே வந்திருக்கு. சரிங்களா? நெகட்டிவ் வெயிட்டேஜ் ஏன் வந்துச்சுன்னா நிறைய சாம்பிளுக்கு இது வந்து தப்பாக சொன்னதுனால தான். ஸோ உங்களோட அடுத்து வரக்கூடிய ஸ்டம்ப் வந்து எல்லா சாம்பிளையும் அது ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் உங்களோட அந்த புது வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது மோர் ஆர் லெஸ் வந்து மோஸ்ட்லி எதுக்குமே மாற போகிறதில்ல. ஏன்னா நிறைய சாம்பிளுக்கு அது மிஸ்டேக் பண்ணியிருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா சாம்பிளோட அந்த புது வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சாம்பிள் வந்து மிஸ்டேக் ஆகும்போது அதை கிளாஸிஃபை பண்ண மாடலோட அந்த வெயிட்டேஜ் வச்சு தான் நம்ம அந்த சாம்பிளோட நியூ வெயிட்டை நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து மிஸ்டேக் பண்ண சாம்பிளுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. இப்போ மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கிளாஸிஃபை ஆன சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வெயிட்டேஜெலாம் நம்ம வந்து குறைக்கணும். இதோட வெயிட்டேஜ் நம்ம ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதோட வெயிட்டேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிக்ரிமெண்ட் பண்ணணும், குறைக்கணும். ஸோ இது எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாவோட ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா பழைய அந்த வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா 0.125, இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை வந்து இ பவர் மைனஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இ பவர் மைனஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சே கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்வேஸ் லெஸ்தர் தென் 1 வந்துடும். சரிங்களா? ஸோ உண்மையிலே ஒரு ஸ்டம்ப் வந்து நல்ல ஸ்டம்பாக இருக்குது, அதோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து 3 இருக்குது. ஸோ நல்லா கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அப்போ நல்லா கிளாஸிஃபை பண்ண அந்த பர்டிகுலர் ஸ்டம்போட கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணப்பட்ட சாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை குறைக்கணும். ஸோ இந்த 3ங்கிற வேல்யூ எடுத்து நம்ம இ பவர் மைனஸ் 3ன்றதில் கொடுத்தோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃபில் வந்து இ பவர் எக்ஸ் கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பருக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா லெஸ் தென் 1 போகும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு நம்பரையுமே நம்ம வந்து லெஸ்தர் தென் 1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த நம்பர் வந்து என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் வந்து இதை விட சின்னதாக மாறிடும். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 0.1, அது கூட நீங்கள் வந்து 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்கும். இப்போ 0.1 கூட 1.1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன் 0.11 கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ 0.1 இருக்குது, அது கூட நீங்கள் வந்து 0.9 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ரிசல்ட் வந்து 0.09 மாறிடும். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்குது ஏற்கனவே இருந்த நம்பரை விட. ஸோ இதுதான் அந்த ஃபேக்டர். ஒரு ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது வரப்போகிற புதிய நம்பர் வந்து ஏற்கனவே இருந்த நம்பரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 1 ஆகும்போது வரக்கூடிய புதிய நம்பர் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இ பவர் நெகட்டிவ் எக்ஸை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்த கிராஃப் தான், இந்த பார்த்த கிராஃபில் இப்படி போகுது பார்த்தீங்களா, இதை தான் இ பவர் எக்ஸுக்கு இதை பிளாட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் வேல்யூவை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸையே நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஈயோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் இது தான் வந்து மிரர் மாதிரி இங்கே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சே வந்து ஒரு மாடலுக்கு அதிகமாக அதிகமாக அதனால் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணப்பட்ட சாம்பிள்ஸுக்கு வெயிட்டேஜ் வந்து எப்படி ஆகும்னா கம்மியாகிட்டே வரும் இந்த ஃபேக்டர். சரிங்களா? ஏற்கனவே கொடுத்த அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அந்த பழைய சாம்பிள் வெயிட்டை வந்து எப்படி நம்ம புது சாம்பிள் வெயிட்டாக கண்டுபிடிக்கிறோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாக ட்ரெயின் பண்ண அந்த பர்டிகுலர் ஸ்டம்ப் அல்லது டெசிஷன் ட்ரீயோட அமௌண்ட் ஆஃப் சே வந்து 0.97 எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாட் குவெஸ்ட் வீடியோவோட ஒரிஜினல் வீடியோவில் வந்து உங்களுக்கு
0.97 எடுத்துக்கிட்டாங்க. அதே வேல்யூ நம்மளும் எடுத்துக்கலாம். ஸோ இதோட அமௌண்ட் ஆஃப் சேவ் வந்து 0.97 இருக்க பட்சத்தில் இந்த மிஸ்கிளாஸிஃபை பண்ணப்பட்ட இந்த வேல்யூ வந்து 0.125 மல்டிப்ளைட் பை இ பவர் 0.97. அப்படி பண்ணும்போது புது வேல்யூ வந்து 0.33. இப்போ புது வேல்யூ வந்து பழைய வேல்யூவோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இதுதான் புது வேல்யூ. இது வந்து கிளாஸிஃபை கரெக்டாக பண்ணாத சாம்பிள், அதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். மீதி கரெக்டாக பண்ண சாம்பிள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணோம். ஸோ அது வந்து 0.125 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.97 இப்படி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வரப்போகிற வேல்யூ வந்து 0.05. இது ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புது வெயிட்டை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண போகிற ஸ்டம்ப்புக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம் எந்தெந்த சாம்பிள்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சாம்பிள், எந்தெந்த சாம்பிள்லாம் இம்பார்ட்டன்ட் சாம்பிள் இல்லை அப்படிங்கிறத. சரிங்களா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த புது வெயிட் இருக்குல்ல, இதில் வந்து ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்ச வெயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா 1 வரும் உங்களுக்கு சம்மேஷன் வேல்யூ. பட் புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணோம்னா அது வந்து 1க்கு பக்கத்தில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும். சரிங்களா, நார்மலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எல்லா சாம்பிள்ஸோட இந்த வெயிட்டேஜும் வந்து உங்களுக்கு 0 to 1 இருக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ப்ளஸ் இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணும்போது சம்மேஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இதை ஜென்ரலாக எப்படி நார்மலைஸ் பண்ணுறது? வெரி சிம்பிள். இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சம்மேஷன் வரும். அந்த சம்மேஷனை வச்சு இண்டிவிஜுவல் வேல்யூவை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூ நார்மலைஸ் ஆகும். ஸோ இதை பர்டிகுலர் காலம் நியூ வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து 0.68. இப்போ 0.05 டிவைடட் பை 0.68 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும் 0.07. ஸோ மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் வருது. 0.33 டிவைடட் பை 0.68 அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.49 உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நார்மலைஸ் பண்ணப்பட்ட வெயிட். இந்த நார்மலைஸ் பண்ணப்பட்ட வெயிட் தான் இனிமேலுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிற ஸ்டம்புக்கான நியூ வெயிட்ஸ். இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, நார்மலைசேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு டேட்டா வந்து நீங்கள் இ பவர் வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து இதை சாஃப்ட் டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். அந்த இசட்டுக்கிற வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இ பவர் இசட்டாக கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஆல் தி இ பவர் இசட். ஓகே, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ வந்து 0 to 1 ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ அந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வெயிட்ஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக வரக்கூடிய ஸ்டம்பெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மொத்த டேட்டா செட்டில் இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான ப்ரையாரிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி அளவு இருக்குது. இதோட வெயிட்டேஜ் தான் வந்து அதிகமாக இருக்குது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப். ஓகே, ஸோ மீதி இருக்கிறது எல்லாம் 0.49, இது மட்டும் 0.49, ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா 0.98. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் கொஞ்சம் போயிருக்கு. சரிங்களா, ஆல்ரைட். ஸோ இந்த சாம்பிள் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சாம்பிளுக்கான அந்த வெயிட்டு, இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு ஸ்டம்ப் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபீச்சராக நீங்கள் எடுத்து செக் பண்ணுவீங்கல்ல, எந்த ஃபீச்சருக்கு கினி இண்டெக்ஸ் அல்லது கினி இம்ப்யூரிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான வெயிட்டேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த கினி இண்டெக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெயிட்டட் கினி இண்டெக்ஸ்னு பேர். சரிங்களா, இப்போ ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிச்சுன்னா அதோட கினி இண்டெக்ஸ் என்ன ஆகும்னா சின்னதாயிரும். ஏன்னா இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு நல்ல ஃபீச்சர் எல்லாத்துலேயும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 6 சாம்பிளுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுது, பட் இந்த சாம்பிளுக்கும் இந்த சாம்பிளுக்கும் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கினி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ கினி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் நோ ஸ்கொயர், இது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது இந்த வெயிட்டேஜை நீங்கள் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு
இந்த வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி தரும். சரிங்களா? அதுக்கு பேர் என்னென்னா வெயிட்டட் கினி இண்டெக்ஸ்னு பேர். சில நேரங்களில் வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது. ஏன்னா வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ஸ்கொயர் நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி கூட டீல் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த வேல்யூலாம் வந்து நம்ம எடுத்து இதில் வந்து ஃபெச் பண்ணணும். நம்பர் ஆஃப் கரெக்ட் சாம்பிள்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ராங் சாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபெச் பண்ணும்போது இந்த ஃபேக்டரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வர்ற வேல்யூ வந்து நார்மலைஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் புதுசாக நம்ம ட்ரெயின் பண்ண போகிற ஸ்டம்ப் வந்து வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் வச்சும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். அல்லது அதுக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா இன்னொரு டூப்ளிகேட் டேட்டா செட் வந்து இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது எந்தெந்த சாம்பிளுக்கெல்லாம் அதிகமாக இந்த வெயிட்டேஜ் இருக்குதோ அந்த சாம்பிள்லாம் அதிகமாக வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் டேட்டா செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப் டேட்டா செட் நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி. பட் என்னென்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து அதிகமாக இந்த டேட்டாவில் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த சாம்பிளிங் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து நியூ டேட்டா செட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது இந்த வெயிட்டேஜ் வச்சுங்கிறத பார்க்கலாம். ஒரிஜினல் டேட்டா செட் எக்ஸ்லேருந்து ஒரு புது டேட்டா செட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டம்மியாக ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த டம்மி டேபிளில் நம்ம வந்து அதே காலம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பட் ரோஸ் எதுவுமே இன்சர்ட் பண்ணல. ரோஸ் வந்து இதில் ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து ரேண்டமாக நம்ம வந்து எடுத்து போட போகிறோம். ஸோ அப்படி போடும்போது எந்தெந்த சாம்பிளுக்குலாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அந்த சாம்பிளில் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிற மாதிரி நமக்கு இந்த புது டேட்டா செட் வந்து நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ரேண்டம் சாம்பிளிங் பண்ணணும். சரிங்களா? ரேண்டம் சாம்பிளிங் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னா யூஸ்வலாக ரேண்டம் சாம்பிளிங் வந்து ஒரு 0 to 1 இருக்க நம்ம வந்து ஒரு நம்பர் பிக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து ஏதாவது ஒரு சாம்பிள் வந்து பிக் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் வெயிட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சம்மேஷன் வந்து 1 ப்ளஸ் இதோட டிஸ்ட்ரிபியூஷனும் 0 to 1 இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சாம்பிளுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது இன்டர்வெல்லாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து 0 to 0.07 அந்த இன்டர்வெல்லில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் சாம்பிள் வந்து 0.07 to 0.14 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த சாம்பிள் வந்து இதையும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 0.14லேருந்து 0.21 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த சாம்பிள் வந்து 0.21லேருந்து 0.70 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து 0.70லேருந்து 0.77, 0.77லேருந்து 0.84, 0.84லேருந்து 0.91, 0.91லேருந்து 0.98. சரிங்களா? ஒரு 2.0 வந்து உங்களுக்கு இதில் மிஸ் ஆகுது. அது ஏன்னா இந்த ப்ரெசிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இல்லை. ஸோ இதில் ஃபர்தராக இருக்க அந்த டெசிமல் பாயிண்ட்ஸையும் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு அந்த வந்து ஃபைனல் வேல்யூ வந்து 1ங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இன்டர்வெல்லில் வந்து நமக்கு ஒவ்வொரு சாம்பிளும் இருக்குது. நம்ம இப்போ ரேண்டமாக வந்து 0 to 1 இருக்க நீங்கள் வந்து ஒரு ரேண்டம் சாம்பிளிங் பண்ணுறீங்க. அப்படி எடுக்கும்போது மேபி நீங்கள் வந்து இப்போ 0.5 அப்படின்னு நீங்கள் பிக் பண்ணுறீங்க அந்த நம்பர் அப்படின்னா 0.5ல் எந்த இன்டர்வல் இருக்குது அப்படின்னா 0.21லேருந்து 0.70 வரைக்கும் இந்த சாம்பிள் தான் வந்து 0.5 இன்டர்வெல்லில் இருக்குது. சரிங்களா? 0.5 வந்து இந்த இன்டர்வெல்லில் இருக்குது. அப்போ இந்த சாம்பிள் எடுத்து நீங்கள் வந்து புது டேட்டா செட்டில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் 0.9 அப்படின்னு நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 0.9 வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு. ஸோ இந்த சாம்பிள் எடுத்து நீங்கள் வந்து ஒரிஜினல் இந்த டூப்ளிகேட் டேட்டா செட்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த 0.21லேருந்து 0.70 வரைக்கும் ஒரு பெரிய இன்டர்வல். இந்த இன்டர்வல்குள்ளே இருக்க வர்ற நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாம்பிளும் நம்ம பிக் பண்ண போகிறோம். எந்த சாம்பிள் வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சோ அந்த சாம்பிளை தான் பிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு ரேண்டமாக 0 to 1 இருக்க நீங்கள் நம்பர் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் சாம்பிள் மிஸ்டேக்கான இந்த சாம்பிள் உங்களோட ஃபைனல் டேட்டா செட்டில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும். ஸோ எந்த சாம்பிளுக்குலாம் அந்த இன்டர்வல் கம்மியாக இருக்கும் அந்த சாம்பிள்லாம் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா செட்டில் வராது. ஓகே. ஸோ 0 to 1 இருக்க வந்து நீங்கள் வந்து 8 ரேண்டம் நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான அந்த இன்டர்வல் வந்து பெருசாக இருக்கிறதுனால இது வந்து அதிகமாக சூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண ஒரு 8 ரேண்டம் வேல்யூக்கு அந்தந்த சாம்பிள் நீங்கள் எடுத்து போகிறீங்க. எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டேட்டா செட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஒரே சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4 இடங்களில் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து டூப்ளிகேட் தான், பட் 4 இடத்துல வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தடவை நம்ம ஏதோ ஒரு ரேண்டம் சாம்பிள் பிக் பண்ணும்போது எந்த சாம்பிள் பிக் பண்ணியிருக்கோம்னா இந்த சாம்பிள் பிக் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அப்புறம் இந்த 125ன்னு இருக்க இந்த சாம்பிள் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் சாம்பிள்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 சாம்பிள். அதில் ஆல்மோஸ்ட் 4 சாம்பிள் வந்து டூப்ளிகேட்டு. ஏன்னா மொத்தம் இருக்கிற அந்த மற்ற சாம்பிள்ஸோட வெயிட்டேஜ் வந்து 0.49. இந்த பர்டிகுலர் சாம்பிளோட வெயிட்டேஜ் மட்டுமே 0.49. ஸோ அதனால் மீதி இருக்கிற அந்த 7 சாம்பிளை விட இது வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகம். அதனால தான் உங்களுக்கு புதுசாக கிரியேட் பண்ண இந்த டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு இந்த சாம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் பாதியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக இந்த கட்டின இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, வித் டூப்ளிகேட்ஸ், இதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெம்பை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சாம்பிள் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் 1/8ன்னு சொல்லி நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக நம்ம வந்து வெயிட் கொடுத்துட்டு, இதில் வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறனால புதுசாக வரக்கூடிய அந்த ஸ்டம்ப்பு, புது ஸ்டம்ப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து எதை எம்பசைஸ் பண்ணோம்னா இதே காப்பியை தான் எம்பசைஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் காப்பி வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிளாஸிஃபை ஆகிற மாதிரி அது வந்து ஒரு டெசிஷன் ட்ரீயை வந்து பில்ட் பண்ணும். சரிங்களா? மீதி இருக்கிற எத்தனை சாம்பிளில் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் சரி, பட் இந்த ஒரு சாம்பிளில் மிஸ்டேக் பண்ணால் உங்களோட அக்யூரசி வந்து அப்படியே 50யாக குறைஞ்சிட போகுது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான எம்பசிஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மறுபடியும் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு இதோட வெயிட்டை வந்து நம்ம வந்து மறுபடியும் அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிரும். ஆன பிறகு இதோட வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கம்மி ஆயிரும். பட் இந்த மீதி இருக்கிற மற்ற சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அது எடுக்கலாம். ஓகே, ஸோ அதோட வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகப்படுத்த போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்ஸையே வந்து நம்ம வந்து ஐட்ரேட்டிவாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப் கிடச்சிடும். நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டம்ப் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸு, அதர்வைஸ் கால்ட் அஸ் அடாபூஸ்ட். ஓகே, அடாப்டிவ் பூஸ்டிங். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு என்டையர் டேட்டா செட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து எந்த பர்டிகுலர் காலம் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஒரே ஒரு ஸ்டம்ப் பில்ட் பண்ணோம். அப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்டம்போட எரரை வச்சு அதோட அமௌண்ட் ஆஃப் சே என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். அமௌண்ட் ஆஃப் சேயை வச்சுக்கிட்டு எந்தெந்த சாம்பிள்லாம் மிஸ்டேக் ஆனிச்சோ அதோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். எந்தெந்த சாம்பிள்லாம் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணமோ அதோட வெயிட்டெல்லாம் டிக்ரீஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெயிட்டை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஸ்டம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த புது டேட்டா செட்டில் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எய்தர் வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணலாம், அல்லது இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு இன்னொரு காப்பியை நம்ம வந்து ரேண்டம் சாம்பிளிங் வச்சு அந்த இன்டர்வல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த பர்டிகுலர் ஸ்டம்பை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும், ரெண்டுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டம் சாம்பிளிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு அந்த மிஸ்டேக்கான சாம்பிள்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து இதே பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா, இதே வெயிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையே தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணி அகைன் இதுலேருந்தே நம்ம வந்து ஒரு தடவை ரேண்டம் சாம்பிளிங் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரேண்டம் சாம்பிளிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கான சாம்பிள்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். பட் வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சில சாம்பிள்ஸுக்கு வந்து வெயிட் வந்து 0 கிட்ட போகும், சில சாம்பிள்ஸுக்கு வந்து வெயிட் வந்து நியர் 1 கிட்ட போகும். ஸோ அந்த சாம்பிள் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு SQLN பேக்கேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உள்ள வெயிட்டட் கினி இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறாங்களா அல்லது இந்த மாதிரி ரேண்டம் சாம்பிளிங் வச்சு புது டேட்டா செட் கட்டி தான் அவங்க பண்ணுறாங்களாங்கிற அந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. பட் எனிவே நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிஸ்டேக் ஆகிற சாம்பிள்ஸுக்கு எம்ஃபசிஸ் வந்து அதிகமாகுது அடுத்தடுத்த இதில். ஸோ இதை தான் நம்ம வந்து பூஸ்டிங்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களோட ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டம்ப்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வெயிட்டட் மேக்ஸிமம் ஓட்டிங்கோ அல்லது வெயிட்டட் ஆவரேஜிங்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜிங் ஆர் வெயிட்டட் மேக்ஸிமம் ஓட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு, இது வந்து ரிக்ரெஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் சேங்கிறது ஒரு மாடலோட எரர்லேருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய அடாப்டிவ் பூஸ்டிங் அல்லது அடாபூஸ்ட். ஓகே. sklearn பேக்கேஜ் வச்சு நீங்கள் அடாபூஸ்ட் கிளாஸிஃபையர் மாடல் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த sklearn.ensemble அந்த பர்டிகுலர் பேக்கேஜுக்குள்ளே இருக்க இந்த அடாபூஸ்ட் கிளாஸிஃபையர் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பேஸ் எஸ்டிமேட்டார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே. ஸோ டிஃபால்ட்டாக நன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து பேஸ் எஸ்டிமேட்டார் வந்து டிஃபால்ட்டாக நன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய அடாபூஸ்ட் அல்கிரிதம் வந்து இனிஷியலாக வந்து ஒரே ஒரு ஸ்டம்ப் மட்டும் கிரியேட் பண்ண போகுது வித் டெப்த் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதோட எரரை வந்து என்ன பண்ண போகுதுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டம்புங்களுக்கு வந்து அதை பாஸ் பண்ண போகுது. ஸோ சில நேரங்களில் இந்த இனிஷியல் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வித் டெப்த் 1 கிரியேட் பண்ணாமல் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ஒரு ட்ரீயை கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க வேறு ஒரு எஸ்டிமேட்டார் அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ஸ்டம்புக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட எரர் என்னங்கிறத பார்க்கும். இதில் வந்து எந்தெந்த சாம்பிள்லாம் மிஸ்டேக் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அந்த சாம்பிளுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகுதுன்னா வெயிட்டேஜ் அதிகப்படுத்தி அதை வந்து ஸ்டம்ப் வச்சு கிளியர் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பேஸ் எஸ்டிமேட்டார். நீங்கள் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டம்ப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீயாக கிரியேட் ஆகும். இல்லை ஏற்கனவே ட்ரெயின் பண்ண ஒரு மாடலோட எஸ்டிமேட்டரை எடுத்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அதோட மிஸ்டேக்ஸ் எடுத்து அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேஸ் எஸ்டிமேட்டாருங்கிறது நாட் நெசசரிலி டெசிஷன் ட்ரீ, பட் எந்த கிளாஸிஃபையராக வேணாலும் இருக்கலாம். அதோட மிஸ்டேக் மட்டும் தான் நமக்கு தேவையே தவிர அது எந்த மாடலாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டருங்கிறது எத்தனை ஸ்டம்ப் உங்களுக்கு வேணும், எத்தனை ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டம்பில் எத்தனை வேணுங்கிறது பை டிஃபால்ட் வந்து அது 50 கொடுத்துருக்கு. சரிங்களா? அதே மாதிரி லேர்னிங் ரேட்டுன்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது. இந்த லேர்னிங் ரேட்டுங்கிற பேராமீட்டர் வந்து எதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் இந்த ஓட்டிங் மெக்கானிசம் பண்ணுறீங்களா, ஓட்டிங்கோ அல்லது ஆவரேஜ் மெக்கானிசம் என்சம்பிள் பண்ணும்போது அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸிஃபையருக்கும் அல்லது ஒவ்வொரு ரிகரஸாருக்கும் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறதுங்கிறத இந்த லேர்னிங் ரேட் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். லேர்னிங் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டராக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். லேர்னிங் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் எஸ்டிமேட்டரோட வெயிட்டேஜும் ஃபைனலில் கம்மியாகிடுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டராக அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர் அதுவும் இந்த லேர்னிங் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் ஆஃப். இதை அதிகப்படுத்திங்கன்னா இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும், இதை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டரை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அல்கிரிதம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து summa.rன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சம்மன் இருக்குது, இன்னொன்று summa.r இருக்குது. இந்த summa.rங்கிறது மேபி அது வந்து கண்டுபிடிச்சவங்களோட அந்த ப்ரொசீஜராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு எந்த அல்கிரிதம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நியரஸ்ட் நெய்பரில் கூட பார்த்தோம். நியரஸ்ட் நெய்பர் அந்த இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரீ கூட ஒரு அல்கிரிதமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த கான்செப்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறதுக்கான அல்கிரிதமோட நேம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அப்புறம் இந்த ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறது நம்ம வந்து டிஃபால்ட்டாக நன் இருக்கும். அது நீங்கள் ரேண்டம் ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு நம்பர் 42 அல்லது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாடல் வந்து ரீஜென்ரேட் ஆகும். பேஸ் மாடலும் உங்களுக்கு வந்து அந்த ரேண்டம் சீடை வச்சுக்கிட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி அடாபூஸ்ட் ரிக்ரெஸார் அதை நீங்கள் வந்து sklearn பேக்கேஜில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் sklearn.ensemble இந்த அடாபூஸ்ட் ரிக்ரெஸார் இருக்குது. ஸோ பேஸ் எஸ்டிமேட்டர் அகைன் வந்து நம்ம பேசிக்கான ஒரு ரிக்ரெஷன் நம்ம பண்ணணும், பண்ணிவிட்டு அதோட வேல்யூ எடுத்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டம்ப் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பேஸ் எஸ்டிமேட்டர் கொடுக்கலாம். பேஸ் எஸ்டிமேட்டர் சப்போஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ணீங்கல்ல வித் டெப்த் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ அடாபூஸ்ட் ரிக்ரெஷனில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ் எஸ்டிமேட்டர் எதுவுமே கொடுக்கல, ஃபஸ்ட்டு மாடல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ட்ரீ வித் டெப்த் 3, டெப்த் மேக்ஸிமம் டெப்த் வந்து 3ங்கிற மாதிரி வச்சுட்டு அது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு மாடல் வந்து அதுவே வந்து ட்ரெயின் பண்ண போகுது. சரிங்களா? இந்த மாதிரி டெப்த் ட்ரீ வச்சுட்டு
ஒரு ரிக்ரெஷன் பேசிக் ரிக்ரெஷன் பண்ணிவிட்டு இதில் எந்தெந்த சாம்பிள்லாம் வந்து அதிகமாக எரர் இருக்கோ அந்த சாம்பிளுக்கு வந்து எம்ஃபசிஸ் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டம்ப்ஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம், பூஸ்டிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து sklearn பேக்கேஜில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க செட்டிங். சரிங்களா? அதனால் நம்ம தியரிட்டிக்கலை பார்த்ததில் தியரியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டம்ப் வந்து நமக்கு டெப்த் 1 தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் ரிக்ரெஷனுக்கு வெறும் ஒரே ஒரு டெப்த்தை மட்டும் நம்ம பண்ணோம்னா அதில் வந்து எரர் வந்து அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால நம்ம இந்த டெப்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் பெரிய ட்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதோட எரரை வந்து ஸ்டம்ப்ஸ் வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டருங்கிறதும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் 50 ட்ரீஸ் அல்லது ஸ்டம்ப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். லேர்னிங் ரேட்டுங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு மாடலோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அல்லது கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் மாடல்ஸுக்கான அமௌண்ட் ஆஃப் சேங்கிறது ஒன்று இருக்கும், அது இல்லாமல் இது ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர். சரிங்களா? அப்புறம் இந்த ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நம்ம வந்து இந்த வெயிட்டேஜ் அப்டேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? இந்த வெயிட்டேஜ் அப்டேட் பண்ணுறது வந்து என்ன மாதிரி ஸ்கேல் அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த லாஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுத்துக்கலாம். லீனியராக அப்டேட் பண்ணுமா அல்லது எக்ஸ்போனென்ஷியலாக அப்டேட் பண்ணுமா, இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணுமா, எக்ஸ்போனென்ஷியலாக டிக்ரீஸ் பண்ணுமா, அல்லது லீனியர் ஸ்கேலில் வந்து இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிறத இந்த லாஸுங்கிற இந்த பர்டிகுலர் பேராமீட்டரில் கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் வந்து லாஸுங்கிறது லீனியர். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. அகைன் இந்த ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு நன்னுங்கிறது அகைன் இந்த மாடல் வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அந்த ரேண்டம் ஸ்டேட்டை வச்சுட்டு தான் உங்கள் பேஸ் எஸ்டிமேட்டர் வந்து கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து அடாபூஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அடாபூஸ்ட் வந்து உண்மையிலேயே எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். அடாபூஸ்ட் எதனால் ஒர்க் ஆகுதுங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். அடாபூஸ்ட் வந்து எதனால் ஒர்க் ஆகுது? இந்த அல்காரிதம் எல்லாமே ஓகே தான், உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் இருக்குது. பட் இது வந்து உண்மையிலேயே எந்த காரணத்தினால இது ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ணீங்க. அந்த ஸ்டம்ப் வந்து ஓரளவுக்கு ஒரு 87% அக்யூரஸியாக இருந்துச்சு. அது மிஸ்டேக் பண்ண ஒரே சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கான இந்த வெயிட்டேஜை நம்ம அதிகப்படுத்திட்டு அடுத்தடுத்து வரப்போகிற நம்ம ஸ்டம்பெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டம்ப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண க்ரைட்டீரியா வந்து பேஷண்ட்டோட வெயிட் வந்து கிரேட்டர் தென் 176 இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் 176க்கு கீழே இருந்து கூட அது வந்து எஸ்ங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து மிஸ்டேக் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த பர்டிகுலர் சாம்பிளை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இதுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வரப்போகிற ஸ்டம்ப் வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ அடுத்து வரப்போகிற ஸ்டம்ப்புக்கு அகைன் நீங்கள் வந்து ஒரு க்ரைட்டீரியா கண்டுபிடிக்கணும். அந்த க்ரைட்டீரியா என்ன பண்ண போகுது அப்படின்னா எந்த க்ரைட்டீரியா வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளை வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த க்ரைட்டீரியாவை தான் இதுக்கு சூஸ் பண்ண போகுது. சரிங்களா? அப்படி சூஸ் பண்ணும்போது சப்போஸ் அகைன் பேஷண்ட் வெயிட்டே வந்து உங்களுக்கு சூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ 167 தான் உங்களுக்கு த்ரெஷோல்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே கரெக்டாக கிளாஸிஃபை ஆனதுக்கு 176 வச்சோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் சாம்பிளும் அழகாக கிளாஸிஃபை ஆகிறதுக்கு நம்ம வந்து இதோட த்ரெஷோல்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஷண்ட் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 167 இருந்தால் அது வந்து எஸ்ங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிரும். பட் இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 167க்கு மேலே இருக்குது, ஆனால் அது வந்து நோ. சரிங்களா? ஸோ இது வந்து மிஸ்டேக் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் இந்த பர்டிகுலர் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் மிஸ்டேக் ஆயிரும். பட் இந்த 2 சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். மீதி இருக்க எல்லா சாம்பிளும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். ஸோ என்னென்னா நீங்கள் இதுக்கு எம்ஃபசிஸ் கொடுக்குறனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பர்டிகுலர் சாம்பிளையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அந்த ரூல்ஸை மாற்ற போகுது. அந்த ரூல்ஸை மாற்றுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இந்த சாம்பிளை வந்து நம்ம வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டோம், அது ஒரு கேஸ். ஆனாலும் ஏற்கனவே கரெக்டாக சாம்பிள் கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருந்த 2 இதில் வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ 3 சாம்பிள் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், 2 சாம்பிள் வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? நோங்கிற கேட்டகரிக்காக. இப்போ என்ன அப்படின்னா இந்த சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடலோட இந்த அமௌண்ட் ஆஃப் சே வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து பெரிய நம்பராக இருக்கும், பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்.
இந்த பர்டிகுலர் மாடல் வந்து இதோட அமௌண்ட் ஆஃப் சேவ் வந்து இப்போ இந்த பண்ண இந்த நியூ மிஸ்டேக்ஸால் இதோட நம்பர் வந்து ஒரு சின்ன நம்பராக இருக்கும், மேபி நியர் டு 0ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சின்ன மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பெரிய மாடலோட மிஸ்டேக்கை ஒரு லெவல் வரைக்கும் இது கம்மி பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 மிஸ்டேக் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கிளியர் பண்ணணும்ல. அதுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 சாம்பிளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த 2 சாம்பிள் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிற மாதிரி இதை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடல் இந்த கரெக்டாக கடைசி 2 வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். எப்படியோ கரெக்டாக கண்டுபிடிச்சதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த மாடல் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் கொடுத்துருந்துச்சு, 1 மிஸ்டேக்கு. இந்த மாடல் வந்து புதுசாக 2 மிஸ்டேக் கொடுத்துருந்துச்சு, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் சாம்பிளுக்கு கொடுத்துருந்துச்சு. இந்த மாடல் அந்த புதுசாக இருந்த 2 மிஸ்டேக்கையும் கரெக்டாக சரி பண்ணிடுச்சு, இது 2ஐயும் சரி பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாடல் இனிஷியலாக நம்ம கிரியேட் பண்ண பேஸ் மாடலோட மிஸ்டேக் வந்து வேற, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த சின்ன மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டம்போட மிஸ்டேக்குங்கிறது வேற, அதோட மிஸ்டேக்குங்கிறது இது, இந்த 2. இப்போ நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து இந்த மிஸ்டேக்கையும் சரி பண்ணிடுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா மாடலுமே ஒரே சாம்பிளில் ஃபெயில் ஆகுறது கிடையாது, ஒவ்வொரு மாடலுமே வெவ்வேறு சாம்பிளில் ஃபெயில் ஆகுது. அதனால என்ன ஆக போகுதுன்னா, இந்த பர்டிகுலர் மாடலோட எரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பிள், இதை வந்து இங்கே காம்பன்சேட் பண்ணுறோம், 2ஆவதாக இருக்கவரை வச்சு காம்பன்சேட் பண்ணுறோம். இந்த 2ஆவதாக இருக்கிறோட மிஸ்டேக் வந்து 3ஆவதாக வரதை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணுறோம். அந்த 3ஆவதாக வர்றவரும் இதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பார், முதல்ல இருக்கிறவரும் இதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு சாம்பிளும் வந்து 3ல் 2 டைம் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கும், ஒரு டைம் வந்து மிஸ்டேக்காக ஏதாவது ஒரு மாடல் வச்சு அது வந்து தப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய எல்லா மாடல்ஸுமே வந்து மற்றவங்களோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு தன்னோட மிஸ்டேக்கை மற்றவங்கள்ட்ட அனுப்பிடுறாங்க. ஓகே, ஸோ எல்லா மாடலுமே ஒரே சாம்பிளில் வந்து மிஸ்டேக் ஆகலை. அந்த ஒரே காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் மாடல்ஸோட அந்த மிஸ்டேக்லாம் வந்து ஃபைனலாக காம்பன்சேட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அடா பூஸ்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான மெயினான கான்செப்ட். ஸோ இந்த பூஸ்டிங் மெக்கானிசம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா சாம்பிளும் இந்த எல்லா மாடலும் இந்த ஒரே சாம்பிளில் ஃபெயில் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து அடா பூஸ்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பூஸ்டிங் மெக்கானிசம். அதர்வைஸ் ஒரு புது சாம்பிளை கிளாஸிஃபை பண்ண போயிட்டு அது வந்து புது 2 மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. பட் அதுவும் காம்பன்சேட் ஆகிற மாதிரி ஒரு மாடல் வச்சு நம்ம அதை சரி பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்னால தான் வந்து அடா பூஸ்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பூஸ்டிங் மெக்கானிசமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குழப்பியிருந்தேன்னா சாரி. ஓகே, ஸோ வித் தட் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங் அப்படிங்கிற இன்னொரு என்செம்பிள் லேர்னிங் அல்காரிதம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடா பூஸ்ட் அல்காரிதம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், நன்றி.